இன்னைக்கு மகாகந்த சஷ்டி 4வது நாளோட நாகர் சதுர்த்தியும் வந்திருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். பொதுவா இந்த மாதிரி விரத நாட்கள்ல கோயிலுக்கு போறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுலயும் இன்னைக்கு கிட்ட இருக்க கோயிலுக்கு போய் முட்டைப்பால் வாங்கி வச்சு வழிபட்டுட்டு வர்றது நல்லது. நாகதோஷம் ஏதாவது இருந்தா கூட நீங்குமா. எங்களுக்கு குலதெய்வம்ன்றதுனால நாங்க இன்னைக்கு நோன்பு மாதிரி கொண்டாடுவோம். அதுல முக்கியமா 3 நாளைக்கு முன்னாடியே கம்பு வாங்கி ஊற வச்சு துணியில கட்டி முளவர வச்சு அதுல இன்னைக்கு சக்கரை கலந்து வீட்டுல படைச்சு கும்பிட்டுட்டு கோயிலையும் கொண்டு போய் படைப்போம். அதனால இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தான் பூஜை பண்ணிருந்தோம். வழக்கம் போல இன்னைக்கு 4வது நாள்ன்றதுனால 4வது பொருளா திருநீர் அபிஷேகம் சேர்த்து செஞ்சுட்டு சர்க்கோண கோலத்து மேல சரவண தீபம் ஏத்தி கந்த சஷ்டியோட உருவாய் அருவாய் கந்தர் அனுபூதி பாட்டு பாடி அப்படியே மாவளுக்கு தீபம் ஏத்தி நாகச்சோத்திக்கான பூஜையும் முடிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அப்புறம் இந்த மகா கந்த சஷ்டிக்கு நிறைய பேர் குழந்தை வேணும்னு வேண்டுதலோட விரதம் இருப்பீங்க. வீட்டுல பூஜை பண்ணும்போது கந்த சஷ்டி கவசத்தோட சேர்த்து அருணகிரிநாதரையா எழுதின ஜெகமாயன் ஆரம்பிக்கிற திருப்புகழ படிச்சு பாடலாம். அப்படி படிக்க தெரியாதவங்க டிவில மொபைல்ல பிளே பண்ணி கேட்கலாம். ரொம்ப நல்லதா நிறைய பேர் படிச்சு பலன் அடைஞ்சதா கேள்விப்பட்டிருக்கேன். ஐயன் மேல நம்பிக்கையோட செய்வோம். எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். ஓம் சரவண பவ.